கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஜூலை 18ஆம் தேதி. இன்று உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய இன்றைய மன்னா சங்கீதம் 37:26. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இங்கு நீதிமானை குறித்து சொல்லப்படுகின்றது. நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. நீதிமான் எப்படி இருப்பானா, தினமும் இறங்கி கடன் கொடுப்பவனாக, அதாவது மற்றவர்களுக்கு இறங்குகிறவனாக. கடன் என்றால் பணம் மாத்திரம் அல்ல, பணம்தான் கடனாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தப்பு. பணம் மாத்திரமல்ல, ஏதாகிலும் ஒரு வகையில் மற்றவர்களுக்கு தினமும் இறங்கி கொண்டே இருக்கின்றான் என்பதுதான் அர்த்தம். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாக மாறினேன், ஆனாலும் நீதிமான்கள் கைவிடப்பட்டதை நான் காணவே இல்லை என்று சொல்லுகின்றார். நீதிமான்களா, உண்மை உத்தமமாக தேவனுக்கு பயந்து வாழ்கின்ற நபர்கள் ஒருவருமே கைவிடப்படவே இல்லை. அவங்களுடைய சந்ததி, அவங்கள பிள்ளைகளையும் நான் கவனித்து பார்த்தா அவங்க சந்ததியும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை. அவங்க பிழைக்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் இராதபடிக்கு அவங்க யாருமே கஷ்டப்பட்டதை நான் பார்க்கலை அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகின்றார். அப்போ நீதிமான் என்ன பண்ணுகின்றாராம், நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கின்றார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று தான் தம்முடைய ஜனத்திற்கு அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம். இங்கு நீதிமான் என்ன செய்கின்றாராம், தினமும் இறங்கி கடன் கொடுக்கின்றார். யோபு சொல்லுகின்றார், நான் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, நான் புசிக்கும் போது என்னோடு கூட சேர்ந்து புசிக்காம நான் சாப்பிட்டது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போது ஏதாகிலும் ஒரு வகையில் நம்ம தினமும் மற்றவர்களுக்கு இறங்கி கொண்டே இருந்தோமானால், அதாவது கைமாறு கருதாமல் கடன் கொடுப்பது, ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டே இருப்பீர்களானால் அவங்க நம்ம செய்த உதவிக்கு பலன் உண்டு, பதில் தருவாங்க என்று எதிர்பார்த்து செய்வது அல்ல. நம்ம என்ன செய்தாலும் இவங்களால திரும்ப நமக்கு தரவே முடியாது அப்படின்னு ஒரு எல்லையில் இருப்பவங்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டே இருங்க, தினமும் உதவி செய்து கொண்டே இருங்க. அப்பொழுது கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கின்றார், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு விதமான கடன் மற்றவங்களுக்கு நீங்கள் படாதீங்க அப்படின்னு ரோமரில் எழுதியிருக்கின்றது. அப்போது ஒரு காரியம், அன்பு செலுத்துங்க. தினமும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாய் நடந்து கொண்டா அதுவே அவங்க திரும்ப செலுத்தாமல் போனால் அது அவங்களுக்கு கடன் மாதிரி. அப்போ அன்பு நீங்கள் எவ்வளோ நீங்கள் மற்றவங்களுக்கு செலுத்தினாலும் அவங்க திரும்ப தராமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு கடன் மாதிரி. இப்போது இந்த வசனத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம், ஏதாகிலும் ஒரு வகையில் தினமும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளும் கூட தங்களால் என்ற உதவியை ஏதாகிலும் ஒரு வகையில் மற்றவர்களுக்கு நித்தமும் கொடுக்கத்தக்கதாக கிருபையை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.